இன்றைக்கி இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே மசானாக்குள்ளே நடந்தது செங்கல்பட்டில். நான் ஆக்சுவலி அங்கே வந்து ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு. நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அது ஒரு வீடியோவாக எடுத்து இங்கே வந்து vlog-ஆக போடலாம் அப்படின்னு தான் நான் எடுத்தேன். எனக்கு யூஸ்வலாக வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே இதெல்லாம் பார்க்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். நான் போக மாட்டேன் மோஸ்ட்லி மசானாக்குள்ளைக்கு. பட் இப்போ வந்து பாப்பாக்காக வேண்டியிருக்கிறதுனால இயர்லி போகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு வந்துடுவேன். இவங்க கூட இந்த ஊர்வலம் கூடலாம் நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா பயம். என் ஹஸ்பண்ட் தான் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு. நானும் பாப்பாவும் கொஞ்சம் தூரமாக ஒரு 2 பில்டிங் தள்ளி நாங்கள் அங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பாப்பா கொஞ்சம் கூட பயப்படவே இல்லைங்க. அவன் அவ்வளோ தைரியமாக பார்க்குறான். எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. இதில் டான்ஸ் வேறு ஆடுறாரு அந்த மியூசிக். அவன் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் எனக்கு பயமாக இருக்குது, பாப்பா எங்கே பயந்து அழப்போகிறானோன்ட்டு ஒரு நிமிஷமும் பதக்குன்னு இருக்குது. ஆனால் என் குட்டி பாப்பா பயப்படவே இல்லைங்க. பயங்கர ஷாக்கிங் எனக்கு. அதே மாதிரி யார் இங்கே இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் உங்கள் ஏரியாலையும் இந்த மாதிரிலாம் மயானக்குள்ளே நடத்துகிறாங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான் நடக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருக்குது. அதனால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இல்லாமல் நிறைய வந்து வெஹிக்கிள்ஸ் தான் வேறு ஹூக் மாதிரி போட்டுட்டு எடுத்துகிட்டு போவாங்க. பட் ஆனால் அதை நாங்கள் வந்து கவர் பண்ண முடியலை. ஏன்னா பாப்பா வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்ததுனால நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. அவன் சாப்பிடலை. ஸோ அதனால் ஒரு நாள் அழுதுகிட்டே இருந்தான். அதனால் நாங்கள் அதெல்லாம் கவர் பண்ண முடியல. நாங்கள் இதை மட்டும்தான் கவர் பண்ண முடிஞ்சது. கவர் பண்ண முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காட்டுறோம். அப்புறம் நிறைய குட்டி பாப்பாங்கலாம் வந்து சாமி வேஷம் போட்டிருந்தாங்க. நல்லா அழகாக லட்சணமாக இருந்தாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க எல்லா பாப்பாவுமே. ஆனால் குட்டி பாப்பா ஒரு எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த ரேஞ்சில் ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணி அழகாக அவங்களுக்கு சாமி வேஷம் போட்டு ஊர்வலம் மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. இப்போ கூட பாருங்கள், ஒரு குட்டி பாப்பா குறைச்சி வேஷம் போட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. செம்ம க்யூட்டாக இருப்பாங்க. அது எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி அழகாக இருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல. ஸோ கண் திருஷ்டி படக்கூடாதுன்றதுக்காக அங்கே எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி திருஷ்டி சுற்றி போட்டுருவாங்க. இன்னொரு அமாவாசைன்றதுனால பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க வந்தாங்கல்ல, இவங்களும் அதே மாதிரி தான். அந்த பாருங்கள், முன்னாடி ஒரு 2 குட்டி பார்ப்பாங்க. அப்புறம் பின்னாடி இருக்கிறவங்கலாம் ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டு இதே மாதிரி அம்மன் வேஷம், நிறைய பேர் அம்மன் வேஷம் தான் போடுவாங்க. ஒரு சிலர் வந்து நார்மலாக இந்த குட்டி பாப்பாங்களுக்கு போடுற மாதிரி குறைத்தி வேஷம் அந்த மாதிரியெல்லாம் போடுவாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. இந்த மாதிரி இது வீடியோலாம் எடுக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து ஆக்சுவலி கண்ணை மூடிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பயம். இதெல்லாம் இப்படி கேமராவை மட்டும் இப்படி மேலே தூக்குன மாதிரி வச்சுட்டு நான் திரும்பிக்கிட்டேன், கண்ணை மூடிக்கிட்டேன் அப்படின்னாங்க. வீடியோவில் பார்க்குற எனக்கே கொஞ்சம் வந்து பதறுது. நேரில் அப்படி எப்படி தான் பார்க்குறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் இதுக்காகவே நான் போக மாட்டேன். இது நடுவில் என் குட்டி பாப்பா நான் இந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் அவனும் கூட வந்து வாய்ஸ் கொடுப்பான். கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.